இருந்து தீபக் பாண்டியன் மாறுபட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அருவாவை தூக்குனவங்க, வெட்டுனா வெட்டுன்னு சொன்னவங்க, குத்துனா குத்துன்னு சொன்னவங்க. ஆனால் தீபக் பாண்டியன் வந்து என்னோட இருந்து முடிஞ்சு போகட்டும், எனக்கு பின்னாடி வர்றவங்க வந்து புத்தகத்தை படிங்க, புத்தகத்தை நேசிங்க, அறிவை வந்து ஆயுதமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவனுடைய பேரில் வந்து ஒருத்தர் வெட்டிட்டானாக்கா பதிலுக்கு வெட்டினா தான் இவனுக்கு உறக்கம் வரும். அது ஒரு மரபு குணமாகவே இருக்குது. நீங்கள் பசுபாண்டியனுடைய கொலையில் பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் அந்த கொலையில் தொடர்புடைய பல பேர் வந்து இன்றைக்கி கொலை மனதில் இது தீபக் பாண்டியனுடைய நினைவு நூலகம்னு பதிஞ்சிருச்சு. நீ வெளிப்படையாக பேர் வைக்கிறோம், படத்தை வைக்கிறோம், அது வேறு விஷயம். தீபக் பாண்டியனா யாருன்ற படம் மக்கள்கிட்ட ஆல்ரெடி பதிஞ்சிருச்சு. இந்த நூலகம் அவனுடைய நினைவாகத்தான் திறக்கப்பட்டதுன்னு போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் வந்து அங்கே சுகத்தில் இருக்கிறத நீங்கள் அழிச்சிட்டீங்க, சுரண்டிட்டீங்க. மக்களுடைய மனங்கள்லையும் இதயங்கள்லையும் இருக்கிறத நீங்கள் தம்பி தீபக் பாண்டியனுடைய கொலைக்கும் பதில் சம்பவம் செய்து விடுவார்களோ அப்படின்னு காவல்துறை பயப்படுது, அரசாங்கம் பயப்படுது. அதனால் தீபக் பாண்டியனுடைய புகைப்படத்தை போட்டு யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் இயங்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் யார் இயங்குறா, ஃபேஸ்புக்கில் யார் இயங்குறா, வாட்ஸ்அப் என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மதுரை மாவட்டம் இந்த அலர்வேலில் அருகே இருக்கக்கூடிய பஞ்சதாங்கிப்பட்டியில் தம்பி தீபக் பாண்டியனோட பேரில் வந்து ஒரு நூலகம் வந்து திறக்கப்பட்டது. அந்த நூலை வந்து தம்பி தீபக் பாண்டியனோட பேரில் வந்து இருக்கக்கூடாது, அவரோட புகைப்படம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து காவல்துறை வந்து முதல் நாள் வந்து அவ்வளோ நெருக்கடி கொடுத்து அந்த விழாவை வந்து தடுக்காமையும், ஆனால் அந்த நீங்கள் இந்த பேர் இந்த புகைப்படத்தை அழிச்சா மட்டும்தான் அவங்களை வந்து நாங்கள் இந்த நிகழ்வை நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி காவல்துறை வந்து ரொம்ப வந்து நெருக்கடி வந்து கொடுத்துருந்துச்சு. இதை ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தீபக் பாண்டியன் உங்களுக்கு தெரியும், தீபக் பாண்டியனா யார் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பசுபதி அண்ணனை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு களமாடிய ஒரு தம்பி தன்னுடைய தலைவரை வந்து படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த படுகொலையில் தொடர்புடையவங்களை வந்து எதிர்ச்சம்பவம் செய்யணும்னு நினச்சி செஞ்சவர். அந்த அவர் வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டுட்டார். படுகொலை செய்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசிய சில காணொலிகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இந்த ஆயுதத்தை தூக்கிட்டோம், அருவாளை தூக்கிட்டோம். ஆனால் எனக்கு பின்னால் வரக்கூடிய தம்பி தங்கைகள் யாரும் இந்த மாதிரி அருவாளை தூக்கிக்கிட்டு போகக்கூடாது, வாழ்க்கையை வந்து வீணடிக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா படிக்கணும், புத்தகங்களை வந்து விரும்பி நேசிக்கணும், அறிவை வந்து ஆயுதமாக மாற்றணும். அப்படின்னா தான் இந்த சமூகம் வந்து அரசியல் அதிகாரத்தை பெற முடியும், முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின ஒரு தம்பி. அதே மாதிரி சவுக்கு சங்கர் வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருப்பார், நான் வந்து கடலூர் ஜெயிலுக்குள்ளே வந்து உள்ளே இருந்தப்போ நாங்கள் ஒரு தம்பியை பார்த்தேன். அந்த தம்பி வந்து சுற்றி ஒரே புத்தகங்களாக இருந்துச்சு. எனக்கு சிறைக்குள்ளே வந்து இப்படி பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானாக வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டேன். நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் தம்பிக்கிட்ட பேசினேன், நீங்கள் யார் தம்பி என்னன்னு சொல்லி கேட்டு விசாரிக்கும்போது நான் தீபக் பாண்டியன்னு சொல்லி அவரை பற்றி சொன்னார். நான் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த வழக்கில் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அவர்கிட்ட பேசும்போது உலக புரட்சியிலேருந்து உள்ளூர் பிரச்சனை வரைக்கும் ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இருக்குது. வருங்காலத்தில் ஒரு நல்ல ஆளுமையாக வருவார் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியில் பேசுவார். ஆனால் அப்படிப்பட்ட தம்பியை தான் இப்போ படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. சரியா? இந்த சமூகத்தில் வந்து யாரெல்லாம் வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக, அந்த முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும்போது ஏற்படக்கூடிய தடைகளை களைவதற்காக யாரெல்லாம் களமாடி இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் தீபக் பாண்டியன் மட்டும் இல்லை, தீபக் பாண்டியன்லேருந்து நிறைய நீங்கள் அங்கே பாம்கர்ணன்லேருந்து பசுபாண்டியனில் இருந்து அப்படியே நீங்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இமானுவேல் சேரன்லேருந்து அப்படியே நிறைய அங்கிட்டு நம்ம சித்தமல்லி முருகையிலேருந்து மாடக்கோட்டை சுப்பு இப்படி நீங்கள் வரிசையாக எடுக்கலாம். அவ்வளவு களப்போராளிகள் களத்தில் இருந்து ராமர் பாண்டியன் இங்கே இப்படி நிறையா படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கிட்ட இருந்து தீபக் பாண்டியன் மாறுபட்டிருக்கார். அவங்கெல்லாம் வந்து அருவாவை தூக்குனவங்க, வெட்டுனா வெட்டுன்னு சொன்னவங்க, குத்துனா குத்துன்னு சொன்னவங்க. ஆனால் தீபக் பாண்டியன் வந்து
என்னோட இது முடிஞ்சு போகட்டும், எனக்கு பின்னாடி வர்றவங்க வந்து புத்தகத்தை படிங்க, புத்தகத்தை நேசிங்க, அறிவை வந்து ஆயுதமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவனுடைய பேரில் வந்து ஒரு நூலகம், நீங்கள் அவனுடைய பேரில் வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒன்று திறந்தா கூட பரவாயில்ல. அவன் என்னத்தை சொல்லிட்டு செஞ்சானோ அந்த செயலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட பழகுன தம்பி அவங்க பஞ்சநாங்கிப்பட்டில் ஒரு நம்ம தியாகேசன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. அது ஒரு நல்ல முயற்சி. அரசாங்கம் புத்தகம் இப்போ நீங்கள் வந்து என்ன பேராக இருந்தான்னு உள்ள புத்தகம் இருக்க போது போய் படிக்க போகிறேன், அறிவை வளர்த்துக்கிற போகிறேன். படிக்கிறவன் அறிவாக சிந்திக்க ஆரம்பித்தானாக்கா தேவையற்ற விஷயங்களில் கவனம் போகாது. அதுக்காகத்தான் அந்த நூலகத்தை திறக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அங்கே தீபக் ராஜா பேரில் திறக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா, தீபக் ராஜா வந்து என்ன கேட்டகிரியில் காவல்துறை வச்சுருக்கு? சமூக விரோதியா, இல்லை தேச பாதுகாப்புக்கு குந்தை விளைவிக்கக்கூடிய தேச விரோதியா, இல்லை பயங்கரவாதியா, என்னன்னு நமக்கு. ஏன்னா நீங்கள் ஒருத்தருடைய படத்தை போடக்கூடாது, பேரை போடக்கூடாதுன்னா அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட புகைப்படத்தையும் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பெயரையும் தான் பயன்படுத்தக்கூடாது. தீபக் பாண்டியனுக்கு அப்படி எந்த தடையும் இல்லை. நீதிமன்றத்தின் மூலமாகவோ அரசாங்கத்தினுடைய அரசாணை மூலமாகவோ எந்த தடையும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறீங்க? காழ்ப்புணர்ச்சி ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். அதான் என்னன்னாக்கா, இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், ஒருத்தர் வெட்டிட்டானாக்கா பதிலுக்கு வெட்டினா தான் இவனுக்கு உறக்கம் வரும். அது ஒரு மரபு குணமாகவே இருக்குது. ஆனால் அதனால் இப்போ இங்கே பசுதிவானனுடைய கொலையில் பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் அந்த கொலையில் தொடர்புடைய பல பேர் வந்து இன்றைக்கி கொல்லப்பட்டாங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் எஞ்சி இருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கொலைக்கும் பதில் கொலை. இப்போ நீங்கள் ராஜாமணி நம்ம கொலையில் கூட இப்போ பதில் கொலை மாயாண்டி கொண்டுட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பது போல தம்பி தீபக் பாண்டியனுடைய கொலைக்கும் பதில் சம்பவம் செய்து விடுவார்களோ அப்படின்னு காவல்துறை பயப்படுது, அரசாங்கம் பயப்படுது. அதனால் தீபக் பாண்டியனுடைய புகைப்படத்தை போட்டு யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் இயங்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் யார் இயங்குறா, ஃபேஸ்புக்கில் யார் இயங்குறா, வாட்ஸ்அப்பில் என்ன செய்து போடுறாங்க, இதெல்லாம் சேகரிக்கிறாங்க. அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு பைக்கில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கரை தீபக் பாண்டியனுடைய படத்தை ஒட்டிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா அவனை நோட் பண்ணுறான். அவன் மேலே தேவையில்லாத வழக்குகள் போட முயற்சி பண்ணுறான். நீங்கள் வத்திராயிருப்பு பக்கத்தில் கோட்டையூர், அங்கே நம்ம அமைப்பினுடைய தென்மண்டல செயலாளரான ராஜசேகரன் இருக்கிறாரு. நம்ம அவருக்கு கீழே நம்ம தம்பிகள் நிறையா இயங்குறாங்க. குடியரசு பாண்டியன் உள்ளிட்ட பிரகாஷ், ஜெயபிரகாஷ் நிறையா இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசங்கள்லாம் தீபக் பாண்டியன் ஏதோ ஒரு சூழலில் அந்த பக்கம் போயிருப்பார் போல இருக்குது. பார்த்த பேசின புகைப்படங்கள் ஏற்கனவே இருந்தது. படுகொலை செய்யப்பட்ட உடனே அதை எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறான், அந்த நினைவாக வைக்கிறான். காவல்துறை உடனே அவங்களப்பெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இது நான் சொன்னாக்கா, ஒருத்தர் செத்து போயிட்டான், அவனை வந்து ஒரு அந்த இது இழப்பை தாங்க முடியாமல் ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்படி நடக்குது. தீபக் பாண்டியன் சம்பந்தமாக இவங்க ரீஆர்கனைஸ் பண்ணிடக்கூடாது. சோசியல் மீடியாவில் வந்து இப்போ இன்றைக்கி பசுஜனனுக்கு அடுத்தபடியாக தீபக் பாண்டியனை வந்து இன்றைக்கி ட்ரோல் பண்ணுறாங்க, ட்ரெண்டிங் பண்ணுறாங்க இளைய தலைமுறைகள். அப்போ இவனுடைய ஃபாலோவர்ஸாக வந்து யாரும் வந்து ரீஆர்கனைசிங் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப காவல்துறை அரசாங்கம் கவனமாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் நீ நூலகத்தை திறந்தாலும் சரி, இல்லை வேறு எதையும் திறந்தாலும் சரி, ஆனால் அந்த பேரில் நாங்கள் வந்து திறக்க விட மாட்டோம், அந்த புகைப்படத்தை பயன்படுத்த விட மாட்டோம் அப்படின்றது. நான் அரசாங்கத்தினுடைய பேரில் மதுபான கடையை திறந்து வைக்கிறீங்க, நூலகத்தை தானே திறக்கிறான். சமயத்தோட நீதிமன்றம் கூட கேட்டது ஒரு கேள்வி வந்து, தொடர்ந்து மதுபான கடையிலையும் தொடங்குறே அதை குறைப்பதற்கான வழி வந்து முயற்சி செய்யுங்க அப்படின்ற மாதிரி. குறைப்பதற்கான வழியெல்லாம் எப்படி செய்வாங்க? அவங்க வருமானம் குறைஞ்சி போயிடும். வருமானம் சட்டத்துக்கு உட்பட்ட வருமானமும் குறையும், சட்டத்துக்கு புறம்பா 10 ரூபா 5 ரூபான்னு வசூல் பண்ணுற வேட்டையும் குறைஞ்சிக்கிறோம். அதனால் அவங்க வந்து திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாராய வருமானத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம். சாராய கடையை வந்து திறக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இன்னும் கூட உயர்த்துவாங்க. இன்றைக்கி காலையில் நாளேட்டில் வந்திருக்கிற செய்தி நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே வந்து 4 இடங்களில் இயங்கி வந்த போதை மறுவாழ்வு மையம்
அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இயங்கி வந்த போதை மறுவாழ்வு மருத்துவ மையம் இப்பொழுது 22 மருத்துவக் கல்லூரிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 22 மருத்துவக் கல்லூரிகளில் 20லிருந்து 40 படுக்கைகள் கொண்ட தனி பிரிவு போதையினால் பாதிக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு மையம் உருவாக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போதையினால் வாழ்விழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், குடி நோயாளிகள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டார்கள். அதனால மாவட்டந்தோறும் அதனை மறுவாழ்வு மையத்தை உருவாக்குறாங்க அப்படின்றதான் பொருள். அப்போ நீங்கள் வந்து இந்த சமூகத்தை சீரழிப்பீங்க, குடிக்க வைப்பீங்க, நோயாளியாக மாற்றுவீங்க. அவன் வந்து நீ புத்தகத்தை படி, நீ சமூகத்தை முன்னேற்று, அறிவு ஆயுதமாக ஆக்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்கிற மாதிரி விழுங்கு மக்களை விசால பார்வையாள்னு சொன்னது மாதிரி நீ அறிவு ஆயுதமாக்குன்னு சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு வந்து அவனுடைய படத்தை போடக்கூடாது, அவனுடைய பேரை பயன்படுத்தக்கூடாது, அவன் சுரண்டி வச்சுட்டு போகிறாங்க. அதாவது ஒரு அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து ஒரு நிறையா செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உணவு தயார் செஞ்சு ஒளிப்பெருக்கி மேடை எல்லாம் பண்ணிட்டதுனால அந்த நிகழ்ச்சி ரத்தாயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ். சரி ரைட்டு, அவர் பேரில் தானே திறக்கூடாதுன்னு சொல்கிறேன், ரைட்டு விடு, நாங்கள் கிராமத்துக்கான நூலகமாக கூட நாங்கள் தொடங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தோழர் பாஸ்கர் அவர்களும் சரி, அண்ணன் ஐங்கரன், அவங்க ஜாகிர் ஹுசேன், இவங்க தான் அந்த புலிப்பணியுடைய தலைமை பொறுப்பாளர். ஒரு டாக்டிஸாக வந்து காவல்துறையிட்ட அதை பேசி சரி பண்ணிவிட்டு, ஏன்னா அன்றைக்கி திட்டமிட்டது நிகழ்ச்சி நடக்காமல் போச்சுனாக்கா அது பெரிய இழப்பு. அதனால் அதை சரி செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அரசாங்கம் காவல்துறை அந்த பேரில் வைக்கக்கூடாது, கண்ணும் காணாமல் போயிருந்தால் கூட அது அவ்வளோ சிறப்பாக நடந்திருக்காது. ஆனால் அது அனுமதி மறுக்க காவல்துறை தடுக்க அது எங்கெங்கிருந்தோ வந்திருந்தாங்க பசங்க. ஆமாம், பார்த்தோம் பெரும்பான்மையாக. ஆமாம், பலமாக சேலத்துலேருந்து வந்திருந்தாங்க, நாமக்கல்லேருந்து வந்திருந்தாங்க, புதுக்கோட்டையிலேருந்து வந்திருந்தாங்க, தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தாங்க, விருதுநகர்லேருந்து, இப்போ நிறைய பிற மாவட்டங்கள்லேருந்து நிறையா வந்திருந்தாங்க. அப்போ என்னுடைய பார்வையில் எனக்கு என்னன்னாக்கா, பரவாயில்ல, நீ தடுத்தாலும் சரி, இதில் வேறு என்ன செஞ்சாலும் சரி, ஆனால் மக்கள் மனதில் இது தீபக் பாண்டியனுடைய நினைவு நூலகம்னு பதிஞ்சிருச்சு. நீ வெளிப்படையாக பேர் வைக்கிறோம், படத்தை வைக்கிறோம், அது வேறு விஷயம். தீபக் பாண்டியனா யாருன்ற படம் மக்கள்கிட்ட ஆல்ரெடி பதிஞ்சிருச்சு. இந்த நூலகம் அவனுடைய நினைவாகத்தான் திறக்கப்பட்டதுன்னு போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் வந்து அங்கே சுவத்தில் இருக்கிறத நீங்கள் அழிச்சிட்டீங்க, சுரண்டிட்டீங்க. மக்களுடைய மனங்கள்லையும் இதயங்கள்லையும் இருக்கிறத நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதனால் தீபக் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனங்களையும் என்றைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருப்பான். அதை வந்து காவல்துறையாலேயோ அரசாங்கத்தாலேயோ தடுத்து நிறுத்த முடியாது.